கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்யும்போது வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க வேண்டுமாம். அப்பொழுது நம்முடைய பிதாவானவர் வெளியரங்கமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற தான தர்மங்கள், நன்மைகள், உதவிகள் ஒரு நாளும் வீண் போகாது. அது தேவ சமூகத்திலே இருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவும் போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்கிறோமா, தான தர்மங்கள் செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மற்ற மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்ய வேண்டும். மனுஷர் காண வேண்டும் என்று நன்மை செய்யும் போது பிதாவினிடத்திலே எந்த பலனும் நமக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மற்ற மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நன்மை செய்யாமல் கர்த்தருக்காக நன்மை செய்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான தர்மங்களை செய்வோம். வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதபடிக்கு செய்வோம். பிரியமானவர்களே, அப்பொழுது பிதாவானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அந்த அரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்தரங்கத்தில் செய்கிற தான தர்மங்களே, உதவிகளே, நன்மைகளே கர்த்தர் அறிவார். அவர் நமக்கு பலனளிக்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மற்ற மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நன்மை செய்யாமல் கர்த்தருக்காக செய்வோம். முழு மனதோடு கர்த்தருக்காக நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமான பலி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வோம், உதவிகள் செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கொர்நேலியு என்னும் மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவராய் வாழ்ந்தார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவராய் வாழ்ந்தார். எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனிதனாய் வாழ்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? தான தர்மங்களை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தான தர்மங்கள் எல்லாமே தேவ சமூகத்திலே இருக்கும். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் செய்த தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே இருக்கும். கர்த்தர் நினைத்து பார்ப்பார், நம்மை நினைத்தருளுவார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த ரங்கத்தில் நாம் செய்கிற நன்மைகளை பார்த்து வெளியரங்கமாய் பிதாவானவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதற்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாது இருக்கிறபடியே நன்மைகளை செய்வோம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றியப்பா. உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதிங்க. முடிய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனம் இறங்குவீராக. பிள்ளையுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. குடும்பத்திலே பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா கபா ரஷா தரபா ரீபா ரதரகதரபா. ஆவியானவரே உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோமப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். அதிகாலையில் எழுந்து தெய்வ சமத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.